ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்னைக்கு நம்ம குண்டூர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகா, தனியா இதெல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் பத்தையை குட்டி குட்டியா கட் பண்ணி பேன்ல சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்றேன். இப்போ பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது சூடானதும் 2 வெங்காயம், அது வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதோட பச்சை வாசனை போடுறதும் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு கொதிச்சதும் 500 கிராம் அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தான் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா வெந்து நம்மளுடைய குண்டூர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.